அம்மா நீ உன் கையாலே பண்ணிடுமா. ஏய், ஊருக்காரங்களாம் பக்கத்துல இருக்காங்க, எதுவும் பேச வேணாம்னா. பூஜை பண்ணட்டும் அந்த புடவைக்காரியே. அட பண்ணுகண்ணு. சரிங்க மாமா. கண்ணே, எடுத்துக்கெல்லாம் விடு, மத்தவங்களுக்கு கொடு. சரிங்க, கேட்டுக்கிட்டே இருக்க. காலி ஆயிடுச்சே. இதோ கொண்டு வரேங்க. ஏன்டா அலையுற? முதல்ல இவனுக்கு கொடு. இந்தாங்கண்ணே. நன்றி அண்ணா. சந்தோஷமா? எடுத்துக்கோங்க சின்னதா. அண்ணா இது வரைக்கும் புள்ளியார் சதுர்த்தி நம்ம தெருவுல இவ்வளவு சிறப்பா நடந்ததே இல்லம்மா. கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் வருஷத்திலேயே புள்ளியார் சதுர்த்திய ரொம்ப அமக்களமா நடத்தி காட்டிட்டம்மா. இந்த பூஜைய நீ வீட்டுக்குள்ளே வச்சு நடத்தாம எல்லாரையும் கூப்பிட்டு வாசல்ல வச்சு நடத்தின பாரு, அதுதாம்மா ரொம்ப சிறப்பான விஷயம். இது உன் நல்ல மனச காட்டுது. இல்லம்மா, அது ஆமா, எல்லாமே அண்ணத்தோட ஏற்பாடுதான். மா, பிரசாதம் சாப்பிட்டு பாத்தீங்களா? ஐயோ, அத சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் காலையில இருந்து பார்த்து பார்த்து எல்லா பிரசாதமும் அவதான் செஞ்சா. கார்த்தி, பிரசாதம் சூப்பர். சொன்னேன்ல. பூஜைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கிளம்பலாம். போங்க போங்க போங்க. எல்லாருக்கும் வரோம். சந்தோஷமா போங்க. நீங்களும் போங்க. நல்லா சாப்பிட்டே போங்க. டேய், என்னடா கண்ணே, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். சில குப்பைங்களுக்கெல்லாம் அது தெரிய மாட்டேங்குது. கண்ணே, நான் தான் சொன்னேன் இல்ல, இந்த விநாயகர் சதுர்த்தியில இருந்து நீ சந்தோஷமா இருக்க போறன்னு சொல்லி. அது இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? விநாயகரே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. இனிமேலு நீ கஷ்டப்பட போறதும் இல்ல, கவலைப்பட போறதும் இல்ல. வந்தவங்க எல்லாம் மனசார வாழ்த்திட்டு போனாங்கல்ல, அது அவங்க ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, இந்த விநாயகரோட ஆசீர்வாதமும் தான். ஆமா படிமுட்டை, நாம கூட பிரம்மாண்டமா இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடிப்போமான்னு கூட தெரியல. ஆனா நமக்காக இவ்வளவு ஏற்பாடையும் பண்ண
பிள்ளையாருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏமோ இந்த பூஜையை பயன்படுத்தி அவளை கலாய்களான்னு பார்த்தா சாமி இந்த பூஜையை வச்சு நம்மளை கலாய்ச்சிச்சேமா. ம், சரி வா விடு, அடுத்த தடவை பாத்துக்கலாம். போலாம். என் வழிய விட்டு தள்ளுறா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. மீனா ஏய், ஏன் இப்படி அச்சு புச்சுன்னு ஓடி வர? அந்த வாத்தி பையன் வாய பொளந்துட்டான். வாய முதல்ல கழுவு. அப்புறம் ஏன்டி பிசாசு மாதிரி அப்படியே அலறிக்கிட்டு ஓடி வர? மீனா எங்க? மீனா 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 அக்கா மீனா 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 வாக்கா. நீ வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. நானும் எதிர்பார்க்கல மீனா. இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷம் தாங்காம எனக்கு அப்படியே குத்தாட்டம் போடணும் போல இருக்கு. பாட்டு போடு. அவ்வளவுதானே.